அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அறிவின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. வலுவிழந்து நீச்சம் பெற்ற அமைப்பிற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராஜ யோகாதிபதியாகவும் அவர் வலுவிழந்த அமைப்பிற்குள் செல்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை. அதே வேளையில் அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்திற்குள் நகர்கிறாருங்க. ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்திற்குள் வருவதால் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கு அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாகவே வக்ரகதியிலோ அல்லது நீச்சம் பெறுவதோ நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு என்பது அவ்வளவு சிறப்பான நற்பலன்களை தர இயலாத ஒரு அமைப்பு என்று உறுதியாகவே சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு சாதகமற்ற அமைப்பிற்குள் செல்லக்கூடிய புதன் இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான புதன் பொதுவாகவே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பிற்குள் செல்வதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து பல சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய தருணம் இருந்த நிலை மாறி எதிரிகள் கூட சில சமயங்களில் சாதகமற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை என்றாலும் நண்பர்களே துரோகிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக புதன் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். புதன் பல விஷயங்களில் இந்த தருணத்தில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்பட்டால் பல சிக்கல்களை நிச்சயமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு. புதன் கெட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதோடு மட்டுமல்லாது பல மன வருத்தத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கல் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல சங்கடங்களை கன்னிராசிக்காரர்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதிகமாக இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அது மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனை பொறுத்தவரை அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுவாபம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் இது போன்ற விஷயங்களில் பல தடுமாற்றங்களை அதிகம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பல விஷயங்களில் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடுத்து பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் பல சங்கடங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்விலிருந்து நிச்சயமாக மறையும் என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக ராசியின் உச்ச அதிபதியான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் பல தடுமாற்றங்களை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக பண வரவும் பற்றாக்குறையும் சரிசமயமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே வேளையில் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் பல சிக்கல்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற அலைச்சல்களும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் இந்த தருணத்தில்
தருணத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் பல சிக்கல்களை தவிர்த்து நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களில் பொருட்களில் அதிக கவனம் தேவை. பொருட்கள் தொலைந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கணவன் மனைவிக்குடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட பரஸ்பர பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பரஸ்பர ஒற்றுமை கிடைக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அன்பும் அந்யோன்யமும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே சிறு சிறு வாக்குவாதங்களை கூட இந்த தருணத்தில் தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி சப்தமத்தில் அமர்ந்து வலுவிழந்த அமைப்பில் தனது பார்வையை ஜென்ம ராசியின் மீது உச்ச வீட்டின் மீது பதிப்பதால் பார்வை பலனும் பெரிய அளவில் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வலுவிழந்த அமைப்பில் பார்க்கக்கூடிய இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரிக்கும். பங்கு பணியாளர்கள், உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள், உங்களுக்கு மேல் இருப்பவர்கள், நிர்வாகத்தினர் என யாராக இருந்தாலும் அவர்களுடன் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. உற்சாகம் குறையாத வகையில் இந்த தருணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் பல சிக்கல்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் அனுகூலமாக இல்லை என்றால் எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்காது. நிரந்தர பணி கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுவதற்கான சூழல்தான் இந்த தருணத்தில் அதிகம் இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளில் அதிக கவனம் தேவை. புதிய கிளை திறத்தல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்ற விஷயங்களில் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சங்கடங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இயலாத அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பணரீதியான விஷயங்களில் அதிக கவனம் தேவை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கடைசி நேரத்தில் கூட நல்ல வாய்ப்பு கை நிலவி செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருந்தால் அந்த வாய்ப்புகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே உருவாக்கி கொள்ளலாம். எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகி சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல விஷயங்களில் கடுமையான போட்டிகள் ஏற்படும். குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட அனுகூலமற்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிதானம் மிக முக்கியமாக தேவை. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மிக அதிகமாக கவனத்துடன் இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையான உழைப்பிற்கு விளைச்சல் கிடைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து நிச்சயமாக அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே கல்வி அறிவை செய்யக்கூடிய வகையில் மற்றவர்களுக்கு ஏதேனும் கல்வி ரீதியாக சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் கிடைப்பதோடு காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறும். கன்னிராசிக்காரர்களுக்கு